மரச்செக்கு எண்ணெய்க்கு மாறுவோம், ஆரோக்கியத்தை காப்போம். மினாலியா மரச்செக்கு கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய். மினாலியா, ஆரோக்கிய ஐஸ்வர்யம் பெருகட்டும். தமிழக மாணவர்களுக்கான 2152 கோடியை மத்திய அரசு தராம அரசியல் ரீதியாக பழிவாங்குகிறது அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இதுக்கு என்ன அவர்கள் முக்கிய காரணம் சொல்றாங்க அப்படின்னா, ஹிந்திய திணிக்கிறதுல நீங்க முக்கியமா இருக்கீங்க, எங்களுடைய தமிழகத்தினுடைய கொள்கை இருமொழி கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. அந்த இருமொழி கொள்கை தமிழகத்துல அப்படிங்கறதே மிகப்பெரிய பொய். என்கிட்ட RTI போட்டு வாங்கின டாக்குமெண்ட் இருக்கு. இந்த இடத்துலயுமே மாணவர்களுக்கு அச்சம் கிடையாது. இதுல இருக்கக்கூடியது எல்லாமே என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க அரசியல். வடிவேல ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, வாடன்னா நாங்க அடிப்போம் அப்படின்னு. மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்தா நாங்க எதிர்ப்போம், அவ்வளவுதான். இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. நீங்க மத்திய அரசு ஹிந்தி திணிக்குது, நாங்க அதனால இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம், ஆனா நீ பணத்தை கொடுத்துரு. எந்த காரணத்திற்காக அந்த பணம் செலவிடப்பட வேண்டும் சொல்லுதோ அதை நான் செய்ய மாட்டேன், ஆனா நீ எனக்கு அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறது எந்த விதத்துல நியாயங்க? 4-5 மாசத்துக்கு முன்னாடி இவங்க மாநில கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு சப்மிட் பண்ணிட்டாங்க. இன்னி வரைக்கும் அதை பத்தி யாருமே பேச்சு எடுக்கல. 3.5 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஏன் அந்த மாநில கல்விக் கொள்கையை நீங்க வெளியில சொல்ல மாட்டேன்றீங்க? ஏன்னா உடனே அவங்க சொல்லுவாங்க, நாங்க தான் பெஸ்ட், இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் கல்வி பெஸ்ட், GERல நாங்க தான் சூப்பரா இருக்கோம்னு. நீங்க GERல சூப்பரா இருந்த லட்சணம் தமிழகத்தில் 56% குழந்தை திருமணங்கள் அதிகரிச்சதுல தெரிஞ்சிருச்சு. அப்ப எத்தனை நாள்ல இந்த மக்களை நீங்க முட்டாளாவே வச்சிருக்கணும்னு நினைப்பீங்க? நீங்க பள்ளிக்கு வரும் பாலகர்களுக்கு அவர்களுடைய வயிற்று பசியாற்றி என்ன தாத்தான்னு சொல்றாங்க, அப்பான்னு சொல்றாங்கன்னு நீங்க போஸ்டர் அடிச்சு ஓட்டுறீங்க. ஆனால் இந்த காலை சிற்றுண்டியை கொடுக்கணும்னு சொன்னது தேசிய கல்விக் கொள்கை. அதை ஏற்கனவே கொடுக்க ஆரம்பிச்சது இதற்கு முன்னாடி இருக்கிற ADMK அரசு. முழுக்க முழுக்க சொல்றது ஃபுல்லா பொய்யாவே நீங்க பேசிட்டே இருந்தா எவ்வளவு பொய்யதாங்க நம்ம தாங்கிறது? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் கல்வியாளர் காயத்ரி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். தமிழக மாணவர்களுக்கான 2152 கோடியை மத்திய அரசு தராம அரசியல் ரீதியாக பழிவாங்குகிறது அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஏன் மேம் தமிழ்நாட்டுக்கு பணத்தை கொடுக்காம ரொம்ப வந்திக்கிறாங்களாமே, என்ன காரணம்? அதாவது இந்த பெட்ஷீட்ல வடிகட்டின பொய் அப்படின்னு நம்ம ஊர்ல ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பெட்ஷீட்ல வடிகட்டின பொய் அப்படின்னு நான் பாக்குறேன். அதாவது எப்படி ஒரு விஷயத்தை திசை திருப்புவது அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளும் கட்சியை தவிர வேற யாராலையும் இவ்வளவு திறமையா பண்ணவே முடியாது. இதுக்கு என்ன அவர்கள் முக்கிய காரணம் சொல்றாங்க அப்படின்னா, ஹிந்திய திணிக்கிறதுல நீங்க முக்கியமா இருக்கீங்க, எங்களுடைய தமிழகத்தினுடைய கொள்கை இருமொழி கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. அந்த இருமொழி கொள்கை தமிழகத்துல அப்படிங்கறதே மிகப்பெரிய பொய். நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். என்கிட்ட RTI போட்டு வாங்கின டாக்குமெண்ட் இருக்கு. தமிழகத்தில், அதுவும் எஸ்பெஷலி சென்னையில, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சென்னையில உள்ள கார்பரேஷன் ஸ்கூல்ல நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்க, என்ன மொழி பாடங்கள் இருக்குது அப்படின்னா, தமிழகத்துல என்னங்க இருக்கணும்? இவங்க இருமொழி கொள்கை தானே சொல்றாங்க. நம்மளுடைய பேசுகின்ற மொழி தமிழ், ஆங்கிலம் நம்மளுடைய பொதுமொழி. அப்ப ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ், செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ், அவ்வளவுதானங்க இருக்கணும். யோசிச்சு பாருங்க. ஆனால் RTI சொல்லுது தமிழ் இருக்குது, ஆங்கிலம் இருக்குது, தெலுங்கு இருக்குது, உருது இருக்குது. இது எப்படிங்க இருக்க முடியும்? சொல்லுங்க நீங்க, இது எப்படி இருக்க முடியும்? அப்ப இங்க இருமொழி கொள்கை இல்ல. அந்த இருமொழி கொள்கை அப்படின்னு நீங்க சொல்றது தமிழுக்கு பதிலா உருது, தமிழுக்கு பதிலா தெலுங்கு, தமிழுக்கு பதிலா கன்னடமோ ஏதோ ஒரு மொழி. அப்ப ஆல்ரெடி இங்க 3வது மொழி இருக்கா இல்லையா? அப்ப இத நாங்க என்ன கேக்குறோம், நீங்க சிறுபான்மையினர் அப்படிங்கிறதுக்காக, மொழிவழி சிறுபான்மையினர், மதவழி சிறுபான்மையினர் அப்படிங்கிறதுக்காக ஒரு கம்யூனிட்டிக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்ட, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய தமிழகம் முழுக்க எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுங்க. அவங்க தமிழை முதல் மொழியா எடுத்துப்பாங்க, ஆங்கிலத்தை 2வது மொழியாக எடுத்துப்பாங்க, 3வது மொழியை எதை வேணா எடுத்துக்கலான்னு இவ்வளவு பேசுறாங்கல்ல சார். கர்நாடகால அது CBSE ஆக இருக்கட்டும், ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும், கேந்திரிய வித்யாலயாவாக இருக்கட்டும், கன்னடம் கட்டாயம் அப்படின்னு அவங்க ஒரு ரூல் கொண்டு வராங்க. எப்படி உங்களால அதை கொண்டு வர முடியல? ஆனா நீங்களும் அந்த ரூலை கொண்டு வந்திருக்கீங்க. தமிழக பள்ளிகளில் தமிழ் கட்டாயம். இதை கொண்டு வந்தது யாரு? திமுக அரசு 2009.
எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க? 2010. இன்னைக்கு முதலமைச்சர் வந்து கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சிறுபான்மையினர் கூட்டத்துல போய் சொல்றாரு, உங்களை பாதுகாப்பது என்னுடைய கடமை, அதனால உங்கள் மொழியிலேயே நீங்க வந்து 12th வரைக்கும் படிச்சு முடிக்கலாம், அதற்குரிய அத்தனை ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்வோம், உங்களுடைய பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் கொடுக்க ஏற்பாடு செய்வோம். சொல்லுங்க, நீங்க 2 மொழின்னு நீங்க பேசுறீங்க, அதை கேட்டுக்கிட்டு இங்க ரோட்ல நிக்கிறவன் எல்லாரும் கொடி பிடிச்சிட்டு திரியறான். அப்ப நீங்க எந்த விதத்துல உண்மை பேசியிருக்கீங்கன்னு சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, நான் பெட்ஷீட்ல வடிகட்டின பொய்ன்னு சொன்னது உண்மையா பொய்யான்ட்டு. அப்ப உங்களுக்கு உண்மையிலேயே தமிழ் மொழியில் பற்று இருந்தால், தமிழ் மொழியை உயிர்ப்போட வைக்கணும்னு எண்ணம் இருந்திருந்தா கர்நாடகா மாதிரி சொல்லுங்க. யார் வேணா இங்க வாயா, நீ வந்து பெங்கால்ல இருந்து வா, இல்ல நீ வந்து டெல்லியில இருந்து வா, காஷ்மீர்ல இருந்து வா, கர்நாடகால இருந்து வா, கேரளால இருந்து வா, தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டியா தமிழ் தான் நீ படிக்கணும், இன்னொரு லாங்குவேஜ் இங்கிலீஷ் எடுத்துக்கோ. அதுக்கு மேல உனக்கு ஆர்வம் இருந்தா அவன் மொழியை படின்னு உனக்கு சொல்றதுல என்ன கஷ்டம் இருக்குது? ஆல்ரெடி நீங்க சொல்றீங்க. ஆனால் உங்களுடைய ஓட்டுக்காக ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மை மொழி பேசுபவர்கள், சிறுபான்மை இனத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க. அந்த உரிமையை எல்லாருக்கும் கொடுங்கன்னு நாங்க கேட்கிறோம். ஆனால் அதை வச்சுக்கிட்டு நீங்க மத்திய அரசு ஹிந்தி திணிக்குது, நாங்க அதனால இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம், ஆனா நீ பணத்தை கொடுத்துரு. எந்த காரணத்திற்காக அந்த பணம் செலவிடப்பட வேண்டும் சொல்லுதோ அதை நான் செய்ய மாட்டேன், ஆனா நீ எனக்கு அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறது எந்த விதத்துல நியாயங்க? நீங்க ஒரு தமிழ்நாடு ஒரு ரூல் போடுதுங்க, 60% மேல மதிப்பெண் எடுக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப் 10,000 கொடுக்குற, ஓகேங்களா? அவர்கள் கல்லூரியில் 3 ஆண்டு 4 ஆண்டு படிக்கணும், இது ஒரு ரூலு. 18 வயசு ஒரு ரூலு. நான் வந்து 5,000 உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன்றது ஒரு ரூல்னு வச்சுக்கோங்க. நான் வந்து 18 வயசு ஆயிடுச்சு, நான் காலேஜ் சேர்ந்துட்டேன், ஆனா நான் எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆயிட்டேன், நீ எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடு. இது பாசிபிளா? நீ கொடுத்துருவீங்களா? தமிழ்நாடு அரசு கொடுத்துருமா? கொடுக்காது இல்ல. அப்புறம் எப்படி நீங்க எதிர்பார்க்கறீங்க? இதுதான் நாம சொல்றோம், நீங்க செய்யறதுக்கும் நீங்க சொல்றதுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது, அதை நீங்க ஒத்துக்க மாட்டேன்றீங்க. ஒவ்வொரு விஷயமாக இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கை வரும்பொழுது சொன்னாங்க, நாங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க மாட்டோம், மாநிலத்திலேயே நாங்க கல்விக் கொள்கையை கொண்டு வர போறோம்ட்டு. ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி இவங்க வந்து மாநில கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு சப்மிட் பண்ணிட்டாங்க. இன்னி வரைக்கும் அதை பத்தி யாருமே பேச்சு எடுக்கல. 3.5 வருஷம் முடிஞ்சிருச்சு. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், 3.5 வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்னி ஒரு 10 மாசம் தான் எலெக்ஷனுக்கே இருக்குது. ஏன் அந்த மாநில கல்விக் கொள்கையை நீங்க வெளியில சொல்ல மாட்டேன்றீங்க? ஏன்னா அதுல தேசிய கல்விக் கொள்கையில உள்ள அம்சங்கள் அத்தனையும் அதுல கொண்டு வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், அந்த கமிட்டியில உள்ள ஒருத்தர் தேசிய கல்விக் கொள்கையை அப்படியே மாற்றி போட சொல்றாங்க, அதனால எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு வெளியில வந்தாரு. அப்போ என்ன செய்யறீங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு நாங்க கேட்போம்ல. அப்ப எத்தனை நாள்ல இந்த மக்களை நீங்க முட்டாளாவே வச்சிருக்கணும்னு நினைப்பீங்க நீங்க? ஓகே மேம், இன்னொரு பக்கம் அவங்க சொல்றது, இந்த பிஎம் ஸ்ரீ அந்த திட்டத்தின் கீழே நாங்க வந்துட்டோம்னா தேசிய கல்விக் கொள்கை உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்றாங்களே, இந்த இந்த திட்டம் உள்ள வாரதுனால என்ன மேம்? அதனால எதுவும் பயம், எதுவும் அச்சம் எதுவும் இருக்கா? மாணவர்கள் எங்கேயும் அச்சப்படுற மாதிரி எனக்கு தெரியல. இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ரொம்ப எந்த அச்சப்படுற மாதிரி இருக்கு. இடத்துலயுமே மாணவர்களுக்கு அச்சம் கிடையாது. இதுல இருக்கக்கூடியது எல்லாமே என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க அரசியல். அந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி. வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, வார்டன்னா நாங்க அடிப்போம் அப்படின்னு. மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்தா நாங்க எதிர்ப்போம், அவ்வளவுதான். இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஆனால் கூட அதுல பேரை மாற்றி நிறைய விஷயங்களை நீங்க செய்றீங்க. அதுல இல்லம் தேடி கல்வியாக இருக்கட்டும், வந்து இந்த கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸை நீங்க வந்து நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்றதாக இருக்கட்டும், காலை சிற்றுண்டி கொடுக்கறதாக இருக்கட்டும். காலை சிற்றுண்டி கொடுக்கறது ஏடிஎம்கே பீரியட்லயே அதை முதல்ல ஆரம்பிச்சு அதை வந்து ஒரு பிரைவேட் ட்ரஸ்ட் கிட்ட கொடுத்து அவங்க வெங்காயம் சேர்க்கல பூண்டு சேர்க்கலன்னு அதுல ஒரு பிரச்சனை பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு போட்டோ எப்படி போடுறீங்க? இந்தியாவிலேயே முதல் முறையாக வந்து பள்ளிக்கு வரும் பாலகர்களுக்கு அவர்களுடைய வயிற்று பசியாற்றி என்ன தாத்தான்னு சொல்றாங்க, அப்பான்னு சொல்றாங்கன்னு நீங்க போஸ்டர் அடிச்சு ஒட்டுறீங்க. ஆனால் இந்த காலை சிற்றுண்டி கொடுக்கணும்னு சொன்னது தேசிய கல்விக் கொள்கை. அதை ஏற்கனவே கொடுக்க ஆரம்பிச்சது இதற்கு முன்னாடி இருக்கிற ஏடிஎம்கே அரசு. இன்னும் பல மாநிலங்கள்ல ஆல்ரெடி செயல்பட்டு இருக்காங்க. கர்நாடகால அதுக்கு முன்னாடியே செயல்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ நீங்க முழுக்க முழுக்க சொல்றது ஃபுல்லா பொய்யாவே நீங்க பேசிட்டே இருந்தா எவ்வளவு பொய்யதாங்க நாம தாங்கிறது? இந்த பிஎம்ஸ்ரீயை பொறுத்த வரைக்கும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள்ல நீங்களே செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அத கூட அரசு நான் செலக்ட் பண்ணுவேன்னு சொல்லல, நீயே செலக்ட் பண்ணு. டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 1 செலக்ட் பண்ணு, டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 2 செலக்ட் பண்ணு. உனக்கு எத்தனை 1500 நான் வச்சிருக்கிறேன், உனக்கு எத்தனை வேணும்னு கேளு, நான் கொடுக்குறேன். அந்த ஸ்கூல்ல உள்கட்டமைப்பு வசதிகள் செஞ்சு ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் லேப் போட்டு ஸ்பெஷல் டீச்சர்ஸ் அதுக்கு போட்டு நான் எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன்.
அங்க மெரிட்ல மாணவர்களை உள்ள கொண்டு வந்து உட்கார வைங்க. அப்ப 38 டிஸ்ட்ரிக்ட்லயும் 38 ஸ்கூல் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாநிலத்தில் உள்ள அத்தனை ஸ்கூல்ல இருந்தும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி இந்த பிள்ளைகள் உள்ளுக்குள்ள வராங்க. அந்த பிள்ளைகளுக்கு நீங்க திறம்பட சொல்லி கொடுத்து அதை ஒரு மாடல் ஸ்கூலா மாத்துறது அடுத்த 5 வருஷத்துக்கு. அந்த அந்த மாடல் சக்சஸ் ஆச்சு அப்படின்னா அதே போல எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் அதை விரிவுபடுத்துவது. இன்னைக்கு ஐஐடி இருக்குங்க. ஐஐடி வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு ஒண்ணுதான் இருக்கு. ஆனால் இன்னைக்கும் அது உயர்வாக நீங்க நினைக்கிறோமா நினைக்கலையா? அந்த அந்தஸ்து அதுக்கு இருக்கா இல்லையா? அது போல அரசு பள்ளிக்கூடங்கள்லயே ஒரு சிறந்த மாடல் பள்ளிக்கூடங்களாக ஒன்றை உருவாக்க வேண்டும். அப்ப அதுக்கு நான் நல்லா படிக்கணும், நான் நல்லபடியா அந்த ஸ்கூலுக்கு போனேன்னா எல்லாம் இலவசம் உங்களுக்கு. அப்ப இலவசமாக எனக்கு படிப்பு மட்டும் இருந்தா போதும், இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்ந்த தர கல்வி எனக்கு கிடைக்கும்னு ஒரு மாணவனுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன இருக்கு? ஏன்னா அப்படி வந்துருச்சுன்னா போஸ்டர் அடிச்சு ஒட்ட மாட்டான். உதயநிதி இன்பநிதி வாழ்கன்னு உங்களுக்கு அடுத்து சொல்றதுக்கு அடுத்த தலைமுறை வராது. அவனுக்கு புத்தி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா டாஸ்மாக்ல போய் 15 வயசுல யூனிஃபார்மோட நிக்க மாட்டான். அதனால உங்களுக்கு அது எதிர்ப்பாக தான் தெரியும். அதற்காக தான் நீங்க இது எல்லாத்தையுமே எதிர்க்கிறீங்க. ஏன்னா பிள்ளைகள் அறிவாக நீங்க யோசிச்சிட கூடாது. ஏன் இதை சொன்னா உடனே அவங்க வந்து சொல்லுவாங்க, நாங்க தான் வந்து பெஸ்ட், இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் கல்வி பெஸ்ட், ஜிஇஆர்ல நாங்க தான் சூப்பரா இருக்கோம்னு. நீங்க ஜிஇஆர்ல சூப்பரா இருந்த லட்சணம் வந்து தமிழகத்தில் 56% குழந்தை திருமணங்கள் அதிகரிச்சதுல தெரிஞ்சிருச்சு. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல கல்வியினுடைய தரம் உயர்ற வளர்ச்சியில உயர்கின்ற வளர்ச்சியில உடனே சொல்லுவாங்க நாங்க தான் சூப்பரா இருக்கோம். நீங்க சூப்பரா இருந்தீங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? சமச்சீர் கல்வி கொண்டு வரதுக்கு முன்னாடி. சமச்சீர் கல்வி கொண்டு வந்து 2009 இருந்து 2016 வச்சு அழிச்சு ஒழிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு சு வெங்கடேசன் அவர்கள் கடிதம் எழுதுறாரு, ரயில்வேல என் புள்ள இல்ல, தமிழ்நாடு புள்ள இல்ல, பேங்க்ல என் புள்ள இல்ல, வந்து யூபிஎஸ்சில என் புள்ள இல்ல. அவனுக்கு நல்லா சொல்லி கொடுத்தா அவன் வந்திருப்பான்ல. இன்னைக்கு இந்த பிள்ளைகள் குகேஷ் இருக்கட்டும், இதே பிரக்யானந்தாவாக இருக்கட்டும், இதே தமிழ்நாட்டின் பிள்ளைகள் தானே. ஆர்ச்சரியில நம்ம பிள்ளைகள் நல்லா வருது இல்ல, தடகளத்துல நல்லா வருது இல்ல. அப்ப அவங்களுக்கு திறமை இருக்கு. நீங்க சொல்லி கொடுக்கணும்ல. பண வசதி இல்லாத ஒரே காரணத்திற்காக அந்த பிள்ளைகள் அரசு பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க. நேத்திக்கு நீங்க பேப்பர்ல பாத்திருப்பீங்க, வந்து புதுசாக கட்டின 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்டடம் இருந்துச்சான். அதை இடிச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பில்டிங் கட்டினாங்கன்னா அந்த பில்டிங்ல இருந்து மேற்கூரை ஃபுல்லா உடஞ்சு விழுந்து இதை ஸ்கூல்ல வந்து பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த லட்சணத்துல நீங்க வச்சுக்கிட்டு நீங்க நான் தான் ஃபர்ஸ்ட், நான் தான் ஃபர்ஸ்ட், எதை வச்சு நான் தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவாங்க? நீங்க கொடுக்கக்கூடிய ரெக்கார்டை வச்சு. நான் சொல்றேன், நீங்க கொடுக்குற ரெக்கார்டே பொய்யா கொடுக்குறீங்க. எம்இஸ்ல நீங்க என்ன கொடுத்தீங்க? 12th எக்ஸாம் போன வருஷம் பையன் வந்து 90,000 பையன் லாங்குவேஜ் பேப்பர் எழுதாம போனான். என்ன செஞ்சீங்க? அப்போ 4 விதமா சொல்றாரு. முதல் நாள் சொல்றாரு பிள்ளைகள் வந்து அட்டெண்டன்ஸ் கம்மியா இருந்ததுனால எக்ஸாம் எழுதாம போயிருப்பாங்க. மறுநாள் சொல்றாங்க ஆசிரியர்கள் அங்க போய் பார்த்துட்டு வந்தாங்க, 2% அட்டெண்டன்ஸ் இருந்தா கூட நாங்க அவங்க தேர்வு எழுத சொல்றோம்ன்றாங்க. 3வது நாள் என்ன சொல்றாரு? அந்த பிள்ளைகளை வந்து நாங்க இன்னைக்கு வர வச்சு எழுத வைக்கிறோம்ன்றாரு. 4வதா என்ன சொல்றாரு? நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு சப்ளிமெண்டரி எக்ஸாம் வைக்க போறோம்னு. எவ்வளவு பொய் தாங்க நீங்க சொல்வீங்க, நாங்களும் தாங்குவோம். யோசிச்சு பாருங்க. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க 90,000 பிள்ளைகள் அப்படி எழுத வராம இருக்குது அப்படின்னா அந்த பிள்ளைகள் பள்ளிக்கு வருவதாக எப்படி கணக்கு காமிச்சீங்க? அந்த பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம்ல இருந்து, செப்பல்ல இருந்து, அந்த பிள்ளைகளுக்கு உள்ள உபகரணங்கள்ல இருந்து அத்தனையையும் நீங்க கணக்கு காமிச்சிருக்கீங்க தானே? அப்போ இந்த நீங்க கொடுக்குற ரெக்கார்டே பொய்ன்னு நான் சொல்றேன். நீங்க இல்ல நிரூபிங்க. அப்போ எவ்வளவு தரவுகள் நீங்க வந்து வெறும் ரிட்டாரிக்கா எப்ப பார்த்தாலும் ஜிஇஆர்ல நாங்க சூப்பர், ஜிஇஆர்ல சூப்பர். ஏசர் ரிப்போர்ட் சொல்லுது சார் ஒரு ஏசர் ரிப்போர்ட்ல ஒரு 5 டாப்பா உள்ள பாப்புலரா இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்டிருக்காங்க. அந்த கேட்டதுல என்னெல்லாம் கேட்டிருக்காங்க? நீ வந்து ஆர்மிக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கா? உனக்கு வந்து போலீஸா போறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கா? டீச்சரா போறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கா? டாக்டரா போறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கா? இன்ஜினியரா போறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கான்னு டாப் 5 எந்தெந்த மாநிலங்கள் சொன்னுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏசர் ரிப்போர்ட்டாவே வச்சிருக்கிறாங்க. அதுல போய் பாத்தீங்கன்னா இந்த பாப்புலர் 5ல இன்ஜினியரிங்ல தான் சார் தமிழ்நாடு இருக்குது. வேற எந்த இடத்துலயும் டாப் 5ல இல்லவே இல்லை. நீங்க எடுத்து பாருங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியால அந்த ரிப்போர்ட்டே ஒரு மிகப்பெரிய ரிசர்ச் ஆர்டிகிளே அதை பத்தி வந்துருந்துச்சு. அப்போ இன்னைக்கு இந்த பிள்ளைகளுக்கு நீங்க எப்படி ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்கிறீங்க? 500 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அந்த இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் யார் வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இன்னைக்கு நாங்க தான் மருத்துவத்துல முதல்ல நீங்க இன்னைக்கு கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி அதுலயும் நீங்க 3வது இடம் சொல்லிட்டாங்க. உங்களை விட மகாராஷ்டிரால, உத்தரப்பிரதேஷ்ல சீட்டு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ
ஒன்னொன்னாக நீங்க முன்னாடி இருந்ததுல இருந்து குறைஞ்சுக்கிட்டே வரீங்கன்னு சொல்றோம். நீங்க உத்தரப்பிரதேசத்தை உங்களோட கம்பேர் பண்ணாதீங்க, பீகாரை உங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க உங்களுக்குள்ளதே கம்பேர் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு 10 வருஷத்துக்கு முன்னாடி எஜுகேஷன்ல எவ்வளவு யூபிஎஸ்சியை ப்ரொடியூஸ் பண்ணாங்க, எவ்வளவு பேங்க்குக்கு போனாங்க, எவ்வளவு ரயில்வே எக்ஸாம் கிளியர் பண்ணாங்க கடந்த 15 வருஷத்துல. இப்ப இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குது? சமச்சீர் கல்விக்கு பிறகு இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க போறாங்க? போன வருஷம் 37,000 பேர்ல 27 பேர் செலக்ட் ஆறீங்க. எங்க கொண்டு போய் நான் சொல்றது? அப்ப ஒரு பீரியட்ல இங்க இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களாக இருக்கட்டும், உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும், தமிழே இருக்காது இல்ல, தமிழ் படிச்சவங்களே இருக்க மாட்டாங்கல்ல. அப்ப நீங்க எதற்கு வழி வகுக்கிறீங்க? உங்களுக்கு கொடி பிடிக்கிறதுக்கும் உங்களுக்கு போஸ்டர் ஒட்டுறதுக்கும் இதே இன்வெலிதிய அமைச்சராக்கினாதான் நான் என்னுடைய உயிர் போகணும், அது வரைக்கும் இருக்கணும்னு வேண்டேன்னு சொல்ற ஆட்களை உருவாக்குறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கு. மேம் ஆக்சுவலாக அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, ஒருங்கிணைந்த கல்வியின் கீழ் மத்திய அரசு 60% மாநில அரசு 40% கொடுக்கணும் அப்படின்றது தான். இப்போ இந்த 2152 கோடின்றது காமனாக இந்த இதில் வருமா, இல்லை இந்த பிஎம் ஸ்ரீ அந்த திட்டத்தின் கீழே மட்டும்தான் இந்த அமௌண்ட் ஒதுக்கப்பட்டிருக்கா? இல்ல சார், பிஎம் ஸ்ரீ மட்டும் கிடையாது சார். ஆக்சுவலா இந்த திட்டம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்ஏ சமகிரக சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது காங்கிரஸ் பீரியட்ல இருந்தே இருக்குது. என்ன அப்படின்னா, அவர்கள் ஒரு அப்ஜெக்டிவ்ஸ ஃப்ரேம் பண்றாங்க. ஒவ்வொரு வருடமும் இந்த பணம் கொடுக்கும் பொழுது அது என்ன நோக்கத்திற்காக கொடுக்கப்படுது, அப்ப எதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. கடந்த வருஷம் ஐசிடிக்காக சொல்லியிருந்தாங்க, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி லேப் கிரியேட் பண்றதுக்காக தமிழகத்துக்கு பணம் கொடுத்திருக்காங்க. அந்த பணத்துல 50% பள்ளிகளில் கூட இன்னி வரைக்கும் ஐசிடி லேப நீங்க போர்ட கூட வைக்கல. அதுதான் இங்க உண்மை, புரியுதுங்களா? அப்ப போன வருஷம் என்ன பர்பஸுக்காக கேட்டீங்களோ அதை கொடுத்துச்சு, ஆனா நீங்க செய்யல. இந்த வருஷம் அது பிஎம் ஸ்ரீக்காக, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றதுக்காக அப்படிங்கிறதுக்காக அவங்க கொடுக்குறாங்க. நீங்க அத ஒத்துக்கிட்டாதானே உங்களுக்கு அந்த பணத்தை கொடுப்பாங்க. அவன் நீங்க ஒத்துக்க மாட்டேன், காசை மட்டும் கூட நான் எப்படி வேணா செலவழிப்பேன்னு சொல்ல முடியாதுல்ல. இது காமனாக கொடுக்கக்கூடிய ஃபண்டு. இந்த ஃபண்டுக்கு அவங்க நோக்கம் கொடுக்குறாங்க, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுக்குறாங்க. ஏன்னா நான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, பஞ்சாபும் டெல்லியும் அந்த பணத்தை வேண்டான்னு சொல்லிடுச்சுங்க. நீ சொல்றத நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா அவங்க ஆல்ரெடி சிபிஎஸ்சியை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நீ சொல்றது எனக்கு வேண்டாம், நான் இதை விட பெஸ்டாவே பண்ணிட்டு இருக்கேன், உன் பணமும் எனக்கு வேண்டான்ட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை, எனக்கு பணமும் வேணும் ஆனா நீ சொல்றதையும் கேட்க மாட்டேன். அப்ப இது எந்த விதமான லாஜிக்? ஓகே மேம், இன்னொரு பக்கம் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்றாரு, இந்த மும்மொழி கொள்கை மூலமா ஹிந்தியை உள்ள திணிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம் அப்படின்றாரு. கொண்டு வரட்டும். இதுக்கு முன்னாடி 15 வருஷம் மத்தியில கூட்டுல இருந்தாங்கல்ல, அப்பெல்லாம் அவங்களுடைய மேனிஃபெஸ்டோல ஒரு தீர்மானமாகவாவது இது இருந்ததுன்னு அவங்க சொல்லட்டும், அப்புறம் நம்ம பேசலாம். இத்தனை வருஷம் உங்களுக்கு அது தோணல, நீங்களே கூட்டணியில இருந்தீங்க. மன்மோகன் சிங் அவர்கள் கோபாலபுரம் வாசல்ல நின்னு சொல்றாரு, இந்தியாவிற்கு வழிகாட்டியாக கோபாலபுரத்தில் உள்ள கருணாநிதி இருக்கிறாருன்னு சொல்றாரு அவரு. அப்பெல்லாம் உங்களுக்கு கேட்க முடியல. நீங்க இங்க இருந்து அங்க போய் உட்காந்து எனக்கு என்ன துறை வேணும்னு கேட்டீங்கல்ல, அப்ப ஏங்க எங்களுக்கு இந்த ரெசல்யூஷன் வேணும்னு உங்களால கேட்க முடியல? அன்னைக்கு நடந்தது மக்களுக்கான காங்கிரஸ் ஆட்சி, இன்னைக்கு நடக்கிறது மக்கள் விரோத பாஜக ஆட்சின்னு சொல்றாங்களே, ஒரே பொதுவா சொல்லிட்டாங்களே. அது மக்கள் விரோத பாஜக ஆட்சியா இல்லையான்றது ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. மக்களுக்கு நீங்க நான் சொல்றேன் பாருங்க, வெஸ்ட் பெங்கால் வேற ஒரு ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது, கேரளால வேற ஒரு ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது, அங்கெல்லாம் கூட நீட்டுக்கு எதிர்ப்பு கிடையாது. அதே போல தேசிய கல்விக் கொள்கை இருக்கு இல்லைங்களா, தேசிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ற விஷயங்கள்ல சைலண்டா அவங்க பண்ணிட்டாங்க. பண்ணின பிறகு ஏசர் ரிப்போர்ட்ல கடந்த 22க்கு முன்னாடி 24ல அவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு ரிப்போர்ட் ஆயிருக்குங்க. கேரளாவை நீங்க எடுத்துக்கோங்க, எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்குதுன்னு பாருங்க. கேரளாவும் இன்னைக்கு இவர்களோட சேர்ந்து தமிழ்நாட்டோட சேர்ந்து முரண்டு பிடிக்க ஆரம்பிச்சு வளர்ச்சி விகிதத்துல குறைவு இருக்குன்னு சொல்லுது. வளருது, ஆனால் வளர்ச்சி விகிதத்துல குறைவுன்னு சொல்லுது. தமிழ்நாடும் கேரளாவும் தான் எப்போதுமே எஜுகேட்டட் ஸ்டேட்ல டாப் 2ல இருக்கும். அப்போ இன்னைக்கு இந்த ரெண்டுமே நிலைமை குறைஞ்சுகிட்டு இருக்குது அப்படின்னா உங்களுடைய தப்பான ஸ்ட்ராட்டஜி. மக்கள் அதை இன்னைக்கு தமிழகத்துல பாத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, நான் என்ன சொல்றேங்க, பப்ளிக்கா நீங்க ஒரு சர்வே நடத்துங்க, ஓப்பனா பெற்றோர்கள் கிட்ட பிள்ளைகள் கிட்ட கேளுங்க, 3வதா எந்த மொழி வேணாலும், நான் ஹிந்தி என்ன சொல்லல, நீங்க இன்னொன்னு கூட ஜீவோல போடுங்க, ஹிந்தியை தவிர எந்த மொழியை வேணா 3வது மொழியாக தமிழகத்தில் உள்ள பள்ளி பிள்ளைகள் எடுத்துக்கிட்டுன்னு சொல்லுங்க, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஓகேங்களா? ஆனால் இதன் காரணமாக தேசிய கல்விக் கொள்கையை தவிர்ப்பதோ தடுப்பதோ
அதன் மூலமாக பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை தடை செய்வதற்கோ உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் இன் அ பொசிஷன் யூ கேனாட் ஸ்டார்ட் த பெனிஃபிட்ஸ். இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். அவர்கள் எதிர்த்து கேட்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் இது மாறுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு. மேம் ஆரம்பத்துல இருந்து நானும் பார்க்குறேன். இப்போ நீட் தேர்வு இருக்கு. அதை அன்னைக்கு காங்கிரஸ் கொண்டு வரும்போது இவங்க ஆதரிச்ச மாதிரி தான் இருந்தது. அன்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல், அன்னைக்கும் இவங்க தான் கருணாநிதி அவர்களே ஆதரிச்சாரு. ஆனா இன்னைக்கு எல்லாத்துக்கும் எதிர்க்கிறாங்க. அதே போல இந்த தேசிய கல்விக் கொள்கையை காங்கிரஸ் கொண்டு வந்திருந்தா அமைதியா இருந்திருப்பாங்களோ? பாஜக கொண்டு வந்ததான் பிரச்சனையோ? இல்லங்க, இவங்களை நீங்க அப்படி கூட சொல்ல முடியாது. நான் ம் எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ம் நவோதயா பள்ளி இருக்கு இல்லைங்களா? நவோதயா வந்து ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் ஆஃப் ராஜீவ் காந்தி. ஆனா என்ன ஒரு துரதிர்ஷ்டம் பாருங்க, நவோதயா பள்ளிக்கூடம் தமிழகத்துல வரக்கூடாதுன்னு திமுகவோட சேர்ந்து காங்கிரஸும் சொல்லுது. இது ம் எந்த விதமான மோசமான அரசியல் பாருங்க. நவோதயா பள்ளிக்கூடம் வந்து ராஜீவ் காந்தியோட ட்ரீம். அவர் தான் முதல்ல அதை கொண்டு வந்தது. இன்னைக்கு அந்த பள்ளிக்கூடம் தமிழகத்துல வரக்கூடாதுன்னு டிஎம்கேயோட சேர்ந்து காங்கிரஸும் சொல்லுது. ம் இப்படிதான் நிறைய விஷயங்கள் முன்னுக்கு பின்னாக முரணாக மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் தன்னுடைய விஷயம் எது தன்னுடையது அப்படின்னு முத்திரை வச்சிருந்ததோ அதை கூட ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஓட் அண்ட் சீட் கேட்பதற்கு தயாராக இல்ல, அவர்களை எதிர்த்து போராடுவதற்கு தயாராக இல்ல, மக்கள் நலனை பத்தி பேசுவதற்கு தயாராக இல்ல. இந்த தடவை 4 சீட்டா, அடுத்த தடவை 6 சீட்டா, இந்த தடவை நான் 4ல எத்தனை ஜெயிக்கிறேன், அடுத்த தடவை 6ல நான் எவ்வளவு வந்து உங்ககிட்ட பார்கெயின் பண்ண முடியும், இதுதான் இங்க இருக்குது. மேம் என்னுடைய கடைசி கேள்வி என்னன்னா, அரசியலை வந்து பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் எல்லாத்துலயும் பண்றாங்க. ஆனா கல்வியில யாரும் பண்ணது கிடையாது. ஆனா இப்போ இருக்க சூழ்நிலையில கல்வியில தான் அதிகம் அரசியல் நடக்கிற மாதிரி தெரியுது. இது இந்த இடத்துல நீங்க ஆளும் கட்சிக்கு மேலையும் சரி இங்க மாநிலத்திலும் சரி சொல்லக்கூடிய கருத்து என்னவா இருக்கும்? இது கல்வி குறிப்பா இளம் தலைமுறைகள் மாணவர்களுக்கான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாத இந்த மாதிரி பிரச்சனைகள் இதிலே போய்கிட்டே இருந்தா? கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஆக்சுவலா என்னன்னா, ஒரு நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரத்தை அழிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 2 விஷயம் செஞ்சா போறோம். அங்க இருக்கக்கூடிய கோயில்களை இடிப்பது, அங்க இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களை தகர்ப்பது. இதுதான் காலம் காலமாக வந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம். இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்குது. ம் கோயிலை வைத்து என்னெல்லாம் வந்து பண்ண முடியுமோ அந்த வேலையை பண்றது, கல்வி நிலையங்கள்ல எவ்வளவு அரசியல் பண்ண முடியுமோ அப்படி பண்ணிட்டோம். இந்த 2த்தையும் தகர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மக்களுக்கு கடவுளிடம் இருக்கின்ற நம்பிக்கையை நீங்க ஒழிச்சிட்டீங்க அப்படின்னா இங்கு குற்றங்கள் அதிகமாகும். குற்றங்கள் அதிகமாகும் பொழுது உங்களுக்கு வருமானம் அதிகமாகும். அதை வச்சு பஞ்சாயத்து பண்றது, அதுல இருந்து எனக்கு ஒரு பெனிஃபிட் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கல்வி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. எப்படி ஒரு பீமாராவ் அம்பேத்கர் அவர்கள் அவ்வளவு உள்ள இடத்துல இருந்து எந்த விதமான பலன்களும் இல்லாமல் இன்னைக்கு உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கு. அம்பேத்கர் இருந்தப்போ ரிசர்வேஷன் இல்ல. அவர்களையே தோற்கடித்தவர் காங்கிரஸ்காரங்கன்றதை நீங்க மறந்துடக்கூடாது. இன்னைக்கு இவர்கள் தூக்கி பிடிக்கிறாங்கல்ல, அன்னைக்கு பட்டேலையாக இருந்தாலும் சரி, அம்பேத்கராக இருந்தாலும் சரி, அவர்களை ஜெயிக்க விடாம செஞ்சவங்க இவங்க. அந்த அம்பேத்கர் வந்து நின்னாருல்ல, அவர் கல்வியினால நின்னாருல்ல. இன்னைக்கு நீங்க பாருங்க, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விஷயமாக இருக்கட்டும், நாங்குநேரியில வெட்டுப்பட்ட பையனாக இருக்கட்டும், திருநெல்வேலியில சிறுநீர் கழிக்கிறதுக்கு அந்த கஷ்டத்திற்கு உள்ளான பையனாக இருக்கட்டும், வேங்கை வயலாக இருக்கட்டும், இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டுல அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. நீங்க சமூக நீதியை பத்தி பேசுறீங்க, ஏன்னா அவர்களுக்கு உண்மையான புரிதல், யார் உண்மையாக நல்லது செய்யறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கள் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிப்பார்கள். அப்ப அந்த கேள்வி கேட்கவே விடாம உங்களை எப்படி வைக்கிறதுங்கிறதுலதான் அவங்க ரொம்ப குறியா இருக்கிறாங்க. அது இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதையும் மீறி மக்கள் வெளியில வரும் பொழுதுதான் அந்த கல்விதான் அவர்களுக்கு முழுமையான ஒரு அங்கீகாரத்தை, சுதந்திரத்தை, சமூக நீதியை மீட்டெடுத்து கொடுக்கும். ஓகே மேம். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.